திமுகவுடன் தோழமை, கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நெருக்கடி கொடுக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி. இதுவே ஒரு ஃபார்ஃபெச் கேள்வியாக இருக்கலாம். பட் அது வெவ்வேறு கோணங்களை அலசணுங்கிறதுனால இந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. நிறைய சமீபத்திய உதாரணங்களில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தாலும் கூட திமுகவோட ஒரு தோழமை பேணுகிறது பல அம்சங்களில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அது நிறைய தருணங்களில் விவாத பொருளாகவும் ஆச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் திரு சண்முகம், சிபிஎம் உடைய திரு சண்முகம் அவர்கள், செயலாளர் சண்முகம், தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட்டுக்கும் செயலுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அதே போல தமிழக உரிமைகளை பாதுகாக்க கம்யூனிஸ்டுகள் திமுகவோட கைகோர்ப்போம் அப்படின்னு திரு உதயநிதி பங்கு கொண்ட ஒரு விழாவில், திரு நல்லக்கண் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவில் அவங்க பேச, திமுகவும் அதை ரெசிப்ரிகேட் பண்ண இது புருவத்தை உயர்த்தி இருக்கிறது. இது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற நம்ம பார்வைகளை வைக்க, ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் பொதுவான எதிரியாக எதிர்க்க நம்மெல்லாம் ஒன்றா எதிர்ப்போன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதே போல் முதல்வர் அலுவலகத்தை புது இடத்துல மாற்றத்துக்கான ஏற்பாடுகளுக்கு இதென்ன தேவையில்லாத தண்ட செலவு அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தே குரல் வந்திருக்கிறது. இப்படி கூட்டணி கட்சிகள்கிட்டேருந்தே தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் வெவ்வேறு விவகாரங்களில் வரதை நம்ம பார்க்குறோம். இதை தோழமை சுட்டுதல் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை அங்கே நெருக்கடி முற்று வருகிறது அப்படின்னு பார்க்குறதா, இல்லை ஒரு இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் இஷ்யூ பேஸ் நிலைப்பாடுகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது, அது ஒரு நாகரிக அரசியலை வித்தியாசமாக பார்க்குறதா அப்படிங்கிற பல கேள்விகள் நம் முன்பு எழுந்திருக்கிறது. பிரதான கேள்வி, திமுகவுடன் தோழமை தமிழக வெற்றி கழகத்துக்கு நெருக்கடி கொடுக்கின்றனவா தோழமை கூட்டணி கட்சிகள்? நம்முடைய திரு ஜவஹர் அலி தமிழக வெற்றி கழகத்தின் மீது பேரன்பு கொண்டவர் என்கிறார். திரு சேயோன் அவர்கள் என்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உயிரே வைத்திருக்கிறவர். அதே போல் திரு அந்தரிதாஸ் அவர்கள் என்கிறார் மதிமுகவின் சார்பாக. சிபிஐ சார்பாக டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார்கள். திரு சேயோன், உங்கள் முதற்கட்ட பார்வை என்ன? உதயநிதி கலந்து கொண்டது, தோழர்களுடைய கருத்து, இது பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? திமுகவை பொறுத்தவரை என்றைக்கும் சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த 3 கட்சிகளுடைய சித்தாந்தமும் திமுகவுடைய சித்தாந்தமும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கும். அதனால தான் இந்த கட்சிகளோடு திமுக நீண்ட கால உறவில் இருந்தது. மீண்டும் தேர்தல் வரக்கூடாது என்ற நிலையில் இந்த கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு இப்போதைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் என்றைக்குமே திமுகவை விமர்சித்ததில்லை, திமுகவை ஆதரித்தே பேசி வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய அரசையும் ஆதரிக்கிறார்களே ஒழிய அந்த கூட்டணி என்பது அவர்களுக்குள் ஒரு ஜெல்லாகலங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சில நாட்களுக்கு முன்பு மகாபலிபுரத்திலே ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே அந்த கூட்டணிக்கு என்ன பெயர், என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் என்பதையெல்லாம் பற்றி கூட அடுத்த கூட்டத்திலே விவாதிக்கலாம் என ஒத்தி வைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கும்போது கூட தமிழக வெற்றி கழக தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் அந்த கூட்டணி கட்சிக்கு தலைவருடன் கைகோர்த்த போஸ் கொடுக்கவில்லை, தனித்தனியாக பேசினார். அதே நேரத்தில் நீங்கள் 1989 தேசிய முன்னணி சென்னையில் தொடங்கும் பொழுது விபி சிங், தேவிலால், என்டி ராமராவ், முலாயம் சிங் யாதவ், நம்முடைய உயிரினும் மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இவங்கெல்லாம் கைகோர்த்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அதுதான் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து வடக்கும் தெற்கும் சேர்ந்து ஒன்றிணைந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும் பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் முன்போ அல்லது பிரஸ் முன்போ ஒன்றிணைந்து தங்களுடைய இரு கரங்களையும் கைகோர்த்து உயர்த்தி காட்டுவது வழக்கம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கலந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி ஜெல் ஆகல. என்ன காரணம்னா, இந்த கூட்டணி தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மோடு கூட்டணி வைத்திருக்கிறார் விஜய்,
ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு திருப்பரங்குன்றம் விஷயத்திலேயோ நீட் விஷயத்திலேயோ காவேரி விஷயத்திலேயோ எதிலுமே குரல் கொடுக்கலங்கிற வருத்தம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பதால் அவர்கள் மீண்டும் பேக் டு பெவிலியன் என்பது போல மீண்டும் திமுகவை நோக்கி வருகிறார்கள். ஏன்னா நமக்கு கொள்கை சார்ந்த இடம் திமுக, நமக்கு பாதுகாப்பான இடம் திமுக, மக்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக என்பதால் திமுகவை நோக்கி மீண்டும் அவர்களுடைய பார்வை திரும்புகிறது. கூட்டணி கட்சிகளுடைய கனிவான பார்வை மீண்டும் திமுகவை நோக்கி திரும்புகிறது. டாக்டர் ரவீந்திரநாத் தான் அதுக்கு சரியான பொழிப்புரை கொடுக்க முடியும். அது ஆனால் இறுதியாக கொடுப்பாரு. டாக்டர் சுமந்த், அது உண்மையோ இல்லையோ, பட் இட் லீட்ஸ் டு திஸ் இன்டர்பிரிட்டேஷன்ல இந்த கட்சிகள் அனைத்து கட்சிகளும் திமுகவுடைய தங்களுடைய உறவை ஒரு நல்லுறவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கிளியரா தெரியுது. ஒரு நாள் தாவேக்காக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஏதாவது கிரிட்டிக்கலா சொல்லி திமுகவுக்கு அப்பீல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ திருமாவளவனுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், அவங்க திமுகவின் உடன் இருக்கக்கூடிய உறவை அவர்கள் அறுத்து கொள்ள தயாராக இல்லை. அதுதான் பிளஸ் அவங்களுக்கு இந்த கூட்டணியில எவ்வளவு நாள் அவர்கள் தேவைப்படுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அதனால அவங்க ஒன் டே அட் அ டைம் நமக்கு ஏன் ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம why should we burn our boats or burn our பட் அவங்களுக்கு இன்னைக்கு freedom of action இருக்குல்ல, அது உண்மையோ இல்லையோ, even if it was true in a real politics sense, இவங்களோட நம்பர் தாவேக்காவுக்கு தேவை. ஸோ அவங்க தலைமையில் அவங்க டிக்டாட்டுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. ஸோ தேர் ஹேவிங் திஸ் freedom of option, freedom to maneuver. ஆக்சுவலா சொன்னீங்கன்னா தேவை இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெசிக்னேஷன் மேட்டர் எல்லாம் ஆன அப்புறம் 112 113 தான் ஹாஃப்வே மார்க். 113 ஹாஃப்வே மார்க்ல 107 இருக்கிறாங்க. நீங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்றால் உறுதியாக தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 30 பேர் 25 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அதனால இன்று தாவேக்கா அரசாங்கம் இவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவது சரியில்லை. அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல அப்படி இருக்கலாம், இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அதனாலதான் 118 கிராஸ் ஆகுது அப்படின்லாம் இருக்கலாம். பட் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் தெரியும், தாவேக்காவுக்கும் தெரியும், எதிர்கட்சிகள் இந்த கட்சிகளுக்கும் தெரியும், ஆதரவு கொடுக்கிற கட்சிகளுக்கும் தெரியும், திமுக. இதை ஏன் இந்த போக்கை கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த போக்கு கடைபிடிக்கிறதுங்கிறது அவங்க இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை விட, அதாவது மோர் லாயல் தென் த கிங்னு வாங்க, ராஜாவை விட ராஜாவுக்கு விசுவாசமாக இருந்த கட்சிகள். சோ அதனால திமுக அந்த அம்பலைக்கல் காடை அவர்களால் அறுக்க முடியாது. அதனாலதான் திருப்பி திருப்பி அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இல்ல தாவேக்காவை கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல விஜய் தனக்கு மெஜாரிட்டியை அமைத்து கொண்ட பிறகு அவரே போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது இவர்களுக்கும் தெரியும். ஓகே, நிச்சயமாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு. பாயிண்ட் டேக்கன். டாக்டர் சொன்னதையும் திரு சேவன் சொன்னதையும் அநேகமா என்னுடைய அனுமானம் சரியா இருந்தா மாறுபடுவார் திரு ரவீந்திரநாத். பட் ஆனாலும் அந்த இன்டர்பிரிட்டேஷன் வருது இல்லை, தாவேக்காவுக்கு இது சலசலப்பை கொடுக்குதா? ஒரு சலசலப்பு இல்லை. பட் உங்க பார்வை இன்றைக்கு இடதுசாரிகள், தலித், பட்டியலினர் சமூகத்தை சார்ந்த கட்சிகள், இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னாண்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதுதான் அவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. கொள்கை படலங்காலாம் ஒண்ணுமே இல்லைன்னு போய் சண்முகமே சொல்லிட்டார். கொள்கை படலங்கா பற்றிலாம் திமுகலையும் இல்லை, அண்ணா திமுகலையும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க, பிஜேபிலையும் இல்லை, எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா தலித்துக்கள் விசிகாவோட கோரிக்கை இல்ல, இவர்களுடைய மார்க்சிஸ்ட் எல்லாம் ஆட்சியில பங்கு கிடைச்சாலும் பங்கு கொள்ளாத ஜோதி பாசுக்கு பிரதமர் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னணியில் வரணுங்கிறது. அந்த வகையில் பார்த்தா 9 அமைச்சர்கள், அதே மாதிரி ஒரு துணை சபாநாயகர், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் 2 அமைச்சர்கள், பல பேர் இருக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் அவர்களுக்கு முழு திருப்தி தரும். ரெண்டாவது இவர்களுக்கு நான் கேட்குறேன், இவர்கள் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிலைப்பாட்டில் சில
தெரியும், அவர்களுக்கு தெரியும் ஆட்சியில் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன்னு நிலைப்பாட்டில் தான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு புதிய அரசாங்கம், அந்த புதிய அரசாங்கத்துக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இட்ஸ் அண்ட் பட்ஸ் சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. தோழமை சுட்டுவாங்க தானே. ஆனா சுட்டி காட்டுறது தவறில்லை. உதாரணத்துக்கு முதல்வர் அலுவலகத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய அறைய அமைக்கணும் அப்படின்னு சிபிஐ அதெல்லாம் குற்றச்சாட்டு. கடந்த காலங்களில் இது இப்போ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் போது, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது திமுக நடந்து கொண்ட முறையா இருக்கட்டும், லாக்அப் டெத்து, அதற்கெல்லாம் வாய் மூடி இருந்தார்கள். சில பேச்சுகள் சொன்னாங்க. 5 வருஷம் அமைதியா தான் இருந்தாங்க. 5 வருஷம் அமைதியா இருந்தாங்க. இப்பைக்கு சில பிரச்சனைகளை தங்களை நிலைநிறுத்துவதற்காக, தங்களை ஒரு பிம்பங்களாக காட்டிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடியது அது அரசியல். அதுல ஆனா அவங்களே சொல்லுவாங்க, எங்களை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு 6 தொகுதியிலிருந்து 5 தொகுதிக்கு கொண்டு வந்த கட்சி திமுக வேதனைப்பட்ட நிலையும் அவங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனைப்பட்ட நிலை இருக்கு. அதனால அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தாரன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் வந்தீங்களா, உங்களுக்கு வாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தாரோம். நீங்க என்ன நிலைப்பாடு? ஊழலற்ற ஆட்சி தானே நிலைப்பாடு. அதை நான் கொடுக்கிறேன், அதை நான் கொடுக்கிறேன். ஆனால் சில குறைகளை சுட்டி காட்டுறேன். ஆனா அதே சமயத்துல நீங்க அதிமுக யாராவது கட்சி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றவங்கள கூட நீ ஏன் வந்த ஏன் போனன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம். ஏன்னா அப்படி கேட்டனா அந்த கேள்வி உங்களுக்கு வரும். நீங்களும் வேற கூட்டணியில இருந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு ஆதரிக்கிறீங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பொதுமக்கள் கொடுத்ததுக்கு இந்த பேர் வேறயா சார்? பொதுமக்கள் சொல்ல இல்ல பொதுமக்களுடைய கேள்வி எழும். அதனால இது போன்ற அழுத்தம் திருத்தம் இல்ல, நான் அழுத்தம் திருத்தமாக இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை யோசிக்கும்போது நீங்க யோசிக்கணும். ஆனால் நான் தான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், ஒரு புதிய ஆட்சி, புதிய முதலமைச்சர் மக்களுக்காக செய்த 60 வருட காலம் ஊழலையே திளைச்சு போயிருந்த ஒரு தமிழ்நாட்டை மாத்தி காட்டுன்னு வந்திருக்கிறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறத மாற்றுக்கிறதுல. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல பிரச்சனை சுட்டி காட்டலாம். ஆனால் ஏன் குடைச்சல் கொடுக்குறீங்க? குடைச்சல் கொடுத்துட கூடாதுங்கிறது தான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கா திரு அந்தரிதாசத்தை பொறுத்துக்கு முன்னாடி? திரு அந்தரிதாஸ் ஊழல் 60 வருஷம் ஊழல் அப்படிங்கிறாங்க. பழனி 100 கோடி இல்ல, நம்ம இஷ்யூஸ்க்கு நம்ம விரிவா போவோம். நம்ம குடும்ப அரசியலுக்கு எதிராகவும் சேர்த்து சொல்றோம். சரி, நான் திரு அந்தரிதாஸ் அவர்கிட்ட கேட்கணும். திருமாவளவன் கருத்துக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுத்து பின்வாங்கினீங்க, ஏதாவது புலிட்சர் வச்சிருக்கிறீங்களா? அது கேஷுவல் கமெண்ட், அது தேவையில்லாம அரசியலாக்கிட்டாங்க. அது அந்த பிரச்சனை இல்ல. இந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க திமுக? நீங்க உறுதியா பாருங்க, ஒட்டும் இல்ல உறவு இல்ல, நாங்க தாவேக்கா பக்கம்ங்கறீங்க. அவங்களோட நிலைப்பாடுகளை ஒரு நியூவான்ஸ்டா பாக்குறீங்களா இல்ல பிரச்சனைக்குரியதா பாக்குறீங்களா? பிரச்சனைக்குரியதான் நான் பார்க்கல. நாளும் வர்க்க சிந்தனையோடு சிந்திக்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவருடைய சிலை திறப்பு விழாவில் தமிழ் மாநில தலைவர் சிபிஎம் தமிழ் மாநிலத்தில் பேசிய பேச்சு, அதில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது கூட என்ன சொன்னார்னா, நம்மளாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது அவருடைய ஆசை, அவருடைய நம்பிக்கை. அதில் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இதை முடிஞ்ச பிறகு அதே தொடர் வீரபாண்டியன் ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி நோட் கொடுக்கும்போது, நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை, இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ், இஷ்யூ அடிப்படையிலான பிரச்சனைகள் தான், அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா 2 விஷயத்தை அவரும் சுட்டி கொண்டிருக்கிறார். அந்த பேட்டியிலே நான் பார்த்தேன், திருப்பரங்குன்றத்து இஷ்யூலையும் டிவிகே சரியான நிலைப்பாடு எடுத்தது, மேகதாது விஷயத்துலையும் எடுத்தது. ஆனால் மேகதாது விஷயத்தில் அவர் தீர்மானம் கொண்டு வரும்போது 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் தான், புரிதல் இருக்கிறதோ இல்லையா நமக்கு தெரியல, அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் புதிய ட்ரிபியூனல் அமைக்கணும், நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லும்போது எங்களுடைய தலைவர்லாம் பேட்டி கொடுத்தாரு. அது தவறான போக்கு. ஆமாம், அது செட்டில்டு மேட்ரு. அது ஏற்கனவே 2007 நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பையும் 2018 சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பையும் திருப்பி போடுகின்ற நமக்கு சாதகமான விஷயத்துக்கே முரணா ஒரு ஆபத்தான நிலைமையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தோழர் சொன்னார், ஒத்த கருத்துடைய கொள்கையுடைய கட்சிகளோட நாங்கள் பேக் டு பெவிலியன் வேற சொல்றாரு. ஆமாம், ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு நாங்கள் பயணிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் அவருடைய கவனத்துக்கு நான் சொல்கிறேன், 94 69% இடஒதுக்கீட்டுக்கு பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு வரும்பொழுது எங்களுடைய தலைவர் வழிநடை பயணத்தில் கன்னியாகுமரியிலேருந்து ஈரோடு பக்கத்தில் திட்டுப்பாறையில் 3000 பேரை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு திருவனந்தபுரம் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு அங்கே போய் ஓட்டு போட்டு வந்தார் என்பதை அவருடைய கவனத்தை சொல்கிறேன். ஒத்த கருத்துடைய ஒரு கொள்கையுடையன்றாங்களே, நாங்களும் அந்த கொள்கையோட தான்
பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் என்ன கேட்க வரேன், நீங்க வந்து உறுதியா நிக்கிறீங்க, அந்த பக்கம் போது திமுக பக்கம் நின்னீங்க, இன்னைக்கு தவேக பக்கம் நிக்கிறீங்க. கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ ஒரு நியூவான்ஸ்டு பாலிடிக்ஸ் செய்யறாங்க, அதை பத்தி உங்க மதிப்பீடு? இல்லை, அதுவும் இல்லை, எங்களது வந்து தீர்க்கமாக நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். ஜூன் 27ஆம் தேதி பொதுக்குழுவில் இனி வந்து திமுகவோடு பயணம் கிடையாது. அந்த தீர்மானத்தை நான் தான் வாசித்தேன். அப்போ எழுந்த கரவொலியே தெரியுது, அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தோழர்கள்ன்றதை அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன மாதிரி தானே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டோம். நேற்று கூட பேசும்போது சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கண்ணி வெடிகளை அகற்றுகின்ற ஒரு பாதுகாப்பு தருகின்ற லெவலில் தான் டிவிகே வேற வேறு வீகோ ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை பல பேர் இல்லைங்கிறீங்களா? இல்லை, இப்போ விசுவாசத்தை பல பேர் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாங்களேன்றது தான். ஆக அதை பற்றி எல்லாம் இங்கே நாங்கள் இருக்கிறோம். இந்த கூட்டணிக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆக அதை வந்து வழிநடத்தும் பொழுது நாங்களும் விமர்சனம் பண்ண வேண்டியது. டீலிமிட்டேஷனில் போன தடவை 2026 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இதே மசோதா வரும்பொழுது இன்றைக்கு நாமக்கல்லில் வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் இன்றைய திமுகவுடைய தலைவர் அவர்கள் வந்து நாமக்கல்லில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு கொடி ஏற்றிட்டு எரிச்சாங்க. ஆனால் அதே சரத்துக்களோட இப்போ வரும்பொழுது நாங்கள் வாசித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து யோசிப்போம்னு சொல்லும் பொழுது அவருடைய தடுமாற்றம் அங்கே தெரியுது. டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல சொல்றேன் நான். ஆக இந்த அடிப்படையில் இருக்குது. ஆக பகை முரண் என்பது RSS மாத்திரம் தான் என்று சொல்லிவிட்டு தோழர் இன்னொன்றையும் சொன்னார். ஏன் மரியாதைக்குரிய எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன் இப்போ இருக்கின்ற EPS அவர்களோடு கூட நாங்கள் வந்து பகை முரண் காட்டவில்லை. பகை முரண் என்பது RSS ஓடு மாத்திரம் தான் என்று சொல்லியிருக்கோம். பட் இதுல வந்து வெவ்வேறு இன்டர்பிரேஷன்ஸ் வரத நீங்க பார்த்திருக்கீங்க. இது உங்க மையப்படுத்திய தலைப்புங்கிறதுனால டு ஆல் தீஸ் இன்டர்பிரேஷன்ஸ் உங்க கிளாரிஃபிகேஷன். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு செய்தி ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு செய்தி. கலைஞருக்கு போர்வாளாக இருப்பேன், இல்ல மதிமுக சண்டை அடுத்த ரவுண்ட்ல வெச்சுப்போம். கேப்டனுக்கு பாதுகாவலனாக இருப்பேன், அது அடுத்த ரவுண்ட்ல வெச்சுப்போம். அடுத்த ரவுண்ட்ல வெச்சுப்போம். அவர் பேசவே இல்ல. அவர் பேசணும், நானும் பேசுவேன். தளபதி ஸ்டாலினுக்கு மெய்காப்பாளனாக இருப்பேன், இப்ப விஜய்க்கு கேடயமாக இருப்பேன். யாருன்னு உங்க முடிவுக்கே விட்டுறேன். நான் சொல்லட்டுங்களா? இவங்கள புகழ்ந்தா ஒரு விஷயம் அடிக்கிறதுல என்ன பேச வைகோவை மிஞ்சினது உலகத்திலே யாரும் கிடையாது. 2013 அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அதாவது இவங்களை போறந்தா நாடாளுமன்ற புலி, இல்லைன்னா நயவஞ்சக நரி, இவங்களை தலைமையில தூக்கி வச்சா தன்மான சிங்கம், இல்லைன்னா விலை போன அசிங்கம், இவங்களோட இருந்தா உலக உத்தமரு, இல்லைன்னா உலகமாக அயோக்கியரு, இவங்களுக்கு விசிறிட்டே இருந்தோன்னு வச்சுங்க புரட்சி புயல், இல்லைன்னா வெறும் புயல். மதிக்கிறது இல்லை, இவங்க பேச்செல்லாம் ஒரு பொருட்டா நாங்க எடுத்துக்கிறது இல்லை. எதை வேணா பேசிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டில் ஒரு வரலாற்று சில மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்தோம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட நேரடி ஆட்சியோ மறைமுக ஆட்சியோ வரக்கூடாது. NDA கூட்டணியில் அங்கே வைத்து எந்த ஒரு கட்சியும் ஆட்சி வரக்கூடாது, ஆளுநர் ஆட்சியும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தனிப்பெரும்பான்மை பெற்ற 108, அதாவது 108 இடங்களில் அதிகமான இடங்களை பெற்று 107 இடங்களை பெற்ற தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது என்பது கொள்கை முடிவு. அது ஏகமனதாக எங்களுடைய நிர்வாகங்களில் ஏகமனதாக எடுத்த முடிவு. தாவேக சர்வங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் முற்போக்கு அரசாங்கத்தை அமைப்போம், ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை அந்த அரசுக்கு தெரிவித்தோம். எனவே இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் வரவேற்று, ஏன்னா தேர்தல் முடிவுகளை மக்களுடைய தீர்ப்பை மதித்து அந்த முடிவை நாங்கள் எடுத்தோன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே சமயத்தில் 8ஆம் தேதி அந்த ஆதரவை தெரிவித்த பிறகு, கடிதத்தை கொடுத்த பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசின போது கூட தமிழ்நாட்டுடைய உரிமைகள், ஜனநாயகம், மதச்சார்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் சேர்ந்து செயல்பட போராட தயார்னு சொன்னாங்க. ரெட்டை படகுல சவாரி எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ரெட்டை படகுல இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு தெளிவுங்க. இந்தியாவில் இன்றைக்கு மோடி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். நாட்டில் ஜனநாயகத்தை, மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவில் ஃபாசிஸ்ட் வரக்கூடாது. எனவே அதுதான் இந்திய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரதான பிரச்சனை, தலைமை பிரச்சனை, முதன்மை பிரச்சனை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அது இங்கே மூலையில் இருக்கு பிஜேபி இல்லை இருக்கட்டும், இருந்தாலும் கூட அவங்க வந்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துச்சா இல்லையா? அதை தடுத்து நிறுத்திருக்க சரியா? தடுத்து நிறுத்திட்டீங்க. விஜய் பக்கம் நிற்காம இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த ஒரு பக்கம் குத்துங்கிற மாதிரி நாங்கள் வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மாதிரிலாம் அவர் கொச்சப்படுத்தினாரு, அது தவறு. அது அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடும். நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், நாங்கள் கவிழ்ப்போம்னு எங்கேயும் சொல்லலை. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி செஞ்சால் நிச்சயமாக எங்களோட ஆதரவை வித்ட்ரா பண்ணுவோம். அதுவும் நிலைமை வந்து எங்களை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதிமுகவோட எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் விமர்சித்தோம்.
ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி கவிழ்த்து விடுற சூழ்ச்சியில் எங்களுக்கு கிடையாது. இல்ல பிஜேபி எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிங்கிறதால செய்ய மாட்டோம். அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்க, தமிழ்நாட்டின் உரிமை, மாநில உரிமை, மதச்சார்பினை இதில் வந்து தாவக அரசு உறுதியோடு இருக்கிற வரை எந்த விதமான உறுதியா பிரச்சனை இருக்கா? இருக்கா? இல்லை, அது போக போதான் தெரியும். இந்த அரசை பற்றி மதிப்பீடு அவசியப்படுகிறது, போக போதான் தெரியும். நாங்கள் நம்பிக்கை அவர்கள் இருக்கா? வந்து இல்ல அவர்கள் கொடுத்த கிட்ட தெரியுதா இல்லாட்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை, சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, திருப்பரங்குன்ற விஷயத்தில் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சில பிரச்சனை இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ குறிப்பாக சாதாரண மக்கள், வெகுஜன அமைப்பை சேர்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் போய் முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமைகள் சந்திக்கிறது கஷ்டங்கள் இருக்குது. சந்திக்கிறது நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல இன்னைக்கு அப்ப அவ்வாறு இந்த புதிய அரசு எப்படி மக்களுடைய கோரிக்கை தெரியும்? திமுகவுக்கு ஒரு லாங் ரோட் நீண்ட காலமா அவங்கள ரொம்ப சகிச்சிட்டீங்க. இவங்கள வந்த உடனே நீங்க வந்து வேற மாதிரி திமுகவுக்கு ஒரு அணுகுமுறை, தாவேக்காவுக்கு ஒரு அணுகுமுறைங்கிற விமர்சனம். இல்ல, அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து தெளிவா சார் இருங்க சார், தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுடைய கொல்லம் மாநாட்டில் முதல்ல இந்திய வரலாற்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியாவில் பாஜக ஆட்சியை அகற்றுவதற்கு, ஆர்எஸ்எஸ் தலைமையில் உள்ள அந்த அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இந்தியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியுடைய, இடதுசாரி சக்தியுடைய பரந்துபட்ட மேடை உருவாக்குன்னு சொன்னோம். அதே பிறகு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்க்குறவங்க எங்களுக்கு வந்து திமுக ஒன்றும் எதிரி இல்லை, அதிமுக பிஜேபியில் இருந்துட்டு அவங்க ஒன்றும் எதிரி இல்லை. அதனால் நாங்கள் எல்லா மதச்சார்பற்ற சக்தியிலையும், ஜனநாயக சக்தியிலையும், இடதுசாரி சக்தியிலையும் பரந்துபட்ட மேடையில் ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறப்ப எப்படி திமுக எங்களை எதிரியாக இருக்க முடியும்? நீங்கள் வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு முக்கியமானதாக பார்க்கப்படும். இன்னொன்று, இந்த ஆதரவு அப்படிங்கிறது அன்கண்டிஷனலாக வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு தொடருமா? இஸ் இட் கண்டிஷன்? அதாவது அது வந்து கண்டிஷனல் தான். ஆளுநருக்கு வந்து கொடுத்த கிடையாது, அன்கண்டிஷனல் இருக்குது, அது ஒரு முறை அது. ஆனால் என்னன்னாக்கா அவர்களுடைய கடிதத்தின் அடிப்படையில் தான் ஆதரவு கொடுத்துருவோம். என்ன சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு அரசாங்கத்தை முற்போக்குன்னா மதச்சார்பு அதில் உள்ளடக்கம் தான். அதனால் அந்த அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்கோம். ஒரு அன்கண்டிஷனல் எங்கே என்ன வேணாலும் செய்யுங்க நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அதுக்கடுத்த விஷயம் வந்து திமுகவோட தோழமை டிவிக்கு உங்களுக்கு எதிரி கிடையாது. ஆமாம், எதிரி தான். டிவிக்கே சொல்கிறேன், டிவிக்கே எதிரி கிடையாது. எதிரிகள் தானே அவர்கள் ரெண்டு எதிரியாக இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழமையோடு தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து திமுகவோட என்ன பிரச்சனை இருக்குது? அவர்கள் வந்து என்னன்னாக்கா பல இடங்களில் வந்து எங்களுடைய இல்லை, அது எப்படி அவங்க எதிரியோட நீங்கள் தோழமையாக இருப்பீங்க? அது ஒட்டாது. எதிரியோட எதிரி நான் எதிரியோட நண்பன்லாம் எடுக்க முடியாதுங்க அரசியலில். எங்களுக்கு வந்து தெளிவான எதிரி வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ். எனவே அதை எதிர்க்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்தியிலும் அரவணைச்சு தான் போவோம். இல்லை, அதனால் இது வந்து தேர்தல் கூட்டணி இல்லை. இன்றைக்கு பிஜேபி இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன், இல்லைன்னா கம்யூனிகேட் ஆகாது. என்ன பிரச்சனைனா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டில் இன்று எந்த விதமான அரசியல் கூட்டணியிலும் அணி சேர்க்கையிலும் இடம்பெறவில்லை. தாவேகா கூட்டணியில் நீங்கள் இல்லை. தாவேகா ஒரு கூட்டணி இன்னும் அவங்க உருவாக்கலை. தாவேகா கூட்டணி நாங்கள் இல்லை. கூட்டணி வைத்தா அது வந்து பரிசீலிக்கிற நிலையில கூட இல்லையா? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் பரிசீலிக்கிற நிலைமையில இல்லை. நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து என்னன்னாக்கா, நாங்கள் திமுகவுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஏற்கனவே இந்த கூட்டணி அது இருக்கா இல்லையா தெரியல. ஏன்னா அவங்க கட்சி தலைவர்கள் பல பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தனித்து போட்டிருந்தோம், பல குரல் அதுலேருந்து வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரே நிமிஷம், மதச்சார்பற்ற முற்போக்கில் பல கட்சிகள், முக்கியமான கட்சிகள், வலிமையான கட்சிகள்லாம் வெளியில் வந்துச்சு. அப்புறம் அந்த கூட்டணிங்கிறது அர்த்தமற்றதாக இருக்கிறது. அதனால் இன்றைய சூழலில் ஒரு கூட்டணியில் இடம்பெற வேண்டிய அவசியம் எழவில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் எந்த கூட்டணியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக எதிர்ப்பு தான் தீவிரம். பாஜக அதுதான் தோழர் வீரபாண்டி சொன்ன மாதிரி பகை முரண்பாடு. சரி, அது வந்து தீவிரமா அவங்களை எதிர்ப்பது திமுகவா தாவேக்கா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, திமுக வந்து பாஜகவை எதிர்க்கவில்லை சொல்ல முடியாது. உறுதியான எதிர்ப்பு அவங்க காமிச்சாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனாக்க, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய மறைமுகமான ஆட்சி வரக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தான் நம்ம வந்து டிவிக்கு ஆதரித்தோம். திமுக ஆட்சி அமைக்கிற நிலையில் இல்லை. எனவே அப்படிப்பட்ட சூழல் நாங்கள் செஞ்சோம். இன்னும் சொல்ல போனால் திமுக சேர்ந்தே ஆதரிச்சிருக்கலாம். அடுத்து நாங்கள் வந்து ஆதரிச்சிருக்கோம். ஆனால் திமுக வெளிநடப்பு செய்தி மூலமாக ஆதரிச்சிருக்காங்க இல்லையா, அதை நீ பார்க்கணும். சரி, அதையும் பார்க்கலாம். அவங்க இவ்வளோ நியூவான்ஸ்டாக ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஆப்ஷன் எடுக்கும்போது அவங்க பாருங்க, எங்களுக்கு அவங்களோட முரண்பாடு எதுவும் இல்லை. கொள்கை ரீதியாக உங்களுக்கும் திமுகவுக்கும் இன்னும் கொள்கை பக்கம். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க. வந்து சாப்பிள்ஸ் அண்ட் மைனஸாக என்ன சொன்னீங்க? அந்த அளவுக்கு ஏன் போகணும்னு அவர் கேட்குறாரு. அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் இருக்குது சார். நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸை அடாப்ட் பண்ணுறோம். இப்போ அதனால் எல்லாவற்றையுமே வந்து இப்போ வந்து புதியவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் வேணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலையும் இன்றைக்கு இருக்கின்ற எதிர்கட்சி கூட சொல்லி தான் இருக்குது. ஆனால் 6 நாள் கூட தாங்களே எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. இப்போ 3ஆம் தேதி வந்து மேகதாதுக்காக முதல்வர் அவர்கள் போகிறாங்க.
அதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் டெல்லியில் பேசும்பொழுது ஒரு கர்டசி இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் போகிறாங்க. அது இல்லாமல் இப்பொழுது வந்து புதிதாக வந்து 27ஆம் தேதி ஜூலை 27ஆம் தேதி மத்திய ஜல்சங்கனுடைய இணை அமைச்சராக இருக்கின்ற ராஜ் பூஷன் அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த டிபிஆருக்கு வந்து அனுமதி வந்து நீங்கள் வந்து மறுத்தா கூட டிபிஆருக்கு வந்து அனுமதி மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்கு வந்து தமிழகம் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது அப்படின்ற இதுவும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் எங்களுடைய இயக்க சார்பாக எப்படி ஜெயலலிதா அம்மையார் காவிரி இஷ்யூவை அணுகுனாங்களோ அந்த அணுகுமுறையும் இருக்கணும். ஏன்னா இப்போ மறு ஆய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் மறு ஆய்வு மனு வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு. அது கூட 2025 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி திமுக போட்ட மறு ஆய்வு மனு டிஸ்மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் மறுபடியும் வந்து கண்டிப்பா சுட்டி காட்டுவாங்க. நீங்க அவர் கிண்டல் பண்றீங்க. நீங்களே சொல்லியிருக்கிறீங்க நாங்க வந்து கூட்டணியில இருந்தா உறுதியா இருப்போம், எதிர்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அழகுன்னா அவங்களுக்கு அந்த அழகு புரியுது. அதாவது இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் தெளிவா சொன்னார். திமுக எங்களுடைய பகைமை கட்சி அல்ல, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் திமுக உறுதி காட்டுகிறது. திமுக அறுதி பெரும்பான்மை பெறாத சூழலில் திமுக ஆட்சி அமைக்க முடியாததால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக ஆளுநர் மூலம் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதால் தான் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தோம் சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடன் கூட்டணியில் இருந்து விட்டு எங்களுடன் சில ஆண்டு காலம் பயணித்து விட்டு இப்போ எங்களை அதிகமாக விமர்சனம் பண்ணுற கட்சி எதுன்னா மதிமுக தான். அது வைகோவை பொறுத்தவரையும் என்ன அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன மைனஸ் பாயிண்ட்டு என்னன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டும், மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான். இன்றைக்கி 2003 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஒரு மாநில கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு வார்டு கட்சியாக இன்றைக்கி மாறிட்டுன்னா அதுக்கு காரணம் வைகோவினுடைய எதிர்மறை முடிவுகள் தான். அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்களே திமுகவிலேருந்து வெளியே கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% திமுகவினர் வெளியேறி மதிமுகவை தொடங்கிய நிலையில் இன்றைக்கு 0.3% உறுப்பினர்கள் கூட இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியது வைகோ. அதை வைகோ தொடங்கினாங்க. அவரை தாண்டி துரை வைகோ இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு திமுகவால் வெற்றி பெற்றோம் என்பதை மறந்து நன்றியை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வார்டு கட்சியா இல்லையான்றது தேர்தலை சந்திப்போம். எந்தெந்த தேர்தலில் சீர்காழில 2 பேர் தான் 23 ஓட்டுல 23,000 ஓட்டு இவங்களோட வந்தாங்களா? கொஞ்சம் இருக்கு சார், ரொம்ப பொங்காதீங்க. உங்க எம்எல்ஏ உங்களோட வர வேண்டியதானே? ராஜினாமா செய்ய சொன்னீங்க. ஏன் ராஜினாமா செய்யல? ஏன்னா திமுகவால வெற்றி பெற்றோங்கிற நன்றியோட அந்த அதிமுக மறந்துடுச்சு. பழைய கதையை எவ்வளவு நாள் தான் பேசுவீங்க? பழைய கதை என்ன பேசுவீங்க? வார்டு உறுப்பினர் கூட தனித்து வெற்றி பெற முடியாத வைகோ பேசுற பேச்சு கொஞ்சம் போர்வாளாக இருப்பேன். இல்ல சார், நீங்க திடீர்னு ஒரு நாள் வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்க, மந்திரி சபையில் இருப்பீங்க, அடுத்த நாள் காங்கிரஸ்ல போய் மந்திரி சபையில சேர மாட்டீங்களா? அது என்ன கணக்கு? தினம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு ராம ஜென்ம பூமி கட்ட மாட்டோம், 370 கொண்டு வர மாட்டோம். இவங்களுக்கு ஒரே கொள்கை தானே தாவேக்காவோட சொன்னோம். வார்டு கட்சியா அதே மதிமுகவோட வரலாறு பாருங்க. அதாவது கட்சிகளுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா இவங்க திருதராஷ்டிர ஆலிங்கனம் தோல் மேல கை போட்டு அழிக்கணும்ன்ற அந்த அது தெரியல. நாங்க ஆட்சியில தெரியாது, தொடர முடியாது. நாங்க ஆட்சியில தெரியலையா அழிக்கணும்ன்ற ஒற்றை கோரிக்கையோட வைகோ பத்தி ஒரே ஒரு விஷயம் தொடர முடியாது. டாக்டர் சுமந்த், இல்ல வைகோ பத்தி ஒண்ணே ஒன்னு சொல்றேன். இல்ல நீங்க மழை பெய்யும் போது காற்று அடிக்கும் போது மாவு விற்க போவா. இதான் வைகோ. ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கும் தெரியும். பாசானத்துல புழுத்த புழு. ஆமா, 8 வருஷம் டாக்டர் சுமந்த் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சார் பார்க்க முடியும். 70 வயசு அவங்களுக்கு நடந்து பாருங்க. நீங்க உங்களால ஓட முடியாது. வைகோ மேலே தற்பரமா அடிச்சுக்கிட்டு. 1200 கிலோமீட்டர் நடப்பாரு. இந்த தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிற கட்சிகள்லாம்
ரொம்ப ஒரு நோபல் கட்சிகளா தான் நம்ம பார்க்கணும். ஏன்? ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்து தாவேகா கூட்டணியில இல்ல. ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க? பாஜக அல்லாத ஒரு ஸ்திரமான அரசு இங்க இருக்கணும், அதற்கு தாவேகா ஆதரவு கொடுக்கிறது தான் ஒரே வழி. அப்படின்னா தாவேகாவுக்கு எப்படியாவது இடைத்தேர்தல் எல்லாம் முடிந்து அவர்களுக்கு அந்த ஆதரவு தானா கிடைத்து விட்டார்கள், இவர்களே வந்து தானா போயிடுவாங்க இல்லையா? அதுதானே தர்மம். என்ன ஹரி? If it is good இப்போ enough, ஒருவேளை- நல்லா இருந்ததுன்னா அது இல்ல இல்ல ஆதரவு இல்லையே இன்னைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? திமுகவோட தான் இருக்கிறோம், திமுகவை நாங்க எதிர்க்கல. தாவேகா விஜய் என்ன சொல்றாருங்க? தீய சக்திங்கிறாரு. அப்போ நான் என்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சகாக்கள் தீய சக்தி என்று கூறிக்கொண்டிருக்கிற கட்சியோட நான் உறவில் இருப்பேன் என்று கூறுவது எந்த விதத்திலும் லாஜிக் இல்ல. சோ அதனால இது ஒரே கன்க்ளூஷன் என்னன்னா, இவர்கள் வந்து எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்துல இந்த நடவடிக்கையில செஞ்சிருக்கிறாங்க. தானா விலகி எப்போ வந்து விஜய்க்கு மெஜாரிட்டி வந்துருச்சோ, தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைத்திருந்தோ, இந்த கட்சிகள் எல்லாம் விலகி மீண்டும் திமுகவுடன் கூட்டணிக்கு சென்று விடுவார்கள். அப்படிதானே எடுத்துக்கணும் லாஜிக்கா. ஏன்னா அவங்க வந்து தாவேகாவுக்கு விஜய் அரசு அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரைமரி நோக்கம் கிடையாது. இல்ல டாக்டர், பாஜக அல்லாத ஒரு ஸ்திரமான அரசு வரணும். நடுவுல கிராப் கூட வைக்கலாமே. இல்ல பாஜக இல்லாமல் ஒரு ஸ்திரமான அரசு, பாஜக உள்ள நுழையக்கூடாது. கரெக்டா? ஸ்திரமான ஒரு அரசு இருக்கணும், வேற வழி இல்லை. நாங்க வந்து விருப்பப்பட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கல, வேற வழி இல்லாமல் பாஜகவை தடுப்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டோம். நாளைக்கு அவருக்கு அந்த ஆதரவு தேவையில்லை என்றால் நாங்கள் மீண்டும் திமுகவுக்கு சென்று விடுவோம். கூட்டணியிலும் இல்லைங்கிறாரு சிபிஐல. நாங்க வந்து இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு. நீங்க விசிகா பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கிற கேள்வி ஓரளவுக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாதுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு தானே, they are not part of the government. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இன்று தாவேகாவுடன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அமைச்சரவையில் இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு வாய்ப்பு ஒரு நிர்பந்தம், வாய்ப்பு என்பதை விட நிர்பந்தம் ஏற்பட்டால் தாராளமாக மீண்டும் திமுகவுக்கு செல்வார்கள். காங்கிரஸ் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு இன்னும் திமுக பாசம் கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லலையே ஹரி, அவங்களே டெய்லி சொல்றாங்களே. இப்ப நாங்க வந்து அரசியல் எதிரிங்க, திமுகவுடைய நேர அரசியல். விஜய் என்ன ஒவ்வொரு மீட்டிங் இல்ல, இப்போ இது வந்து நான் பிஜேபி அமைச்சரவையில இருந்துட்டு காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிப்பேன்னா இது என்ன லாஜிக் இருக்கு? இட் இஸ் லைக் தட். விஜய் என்ன சொல்றாரு? பிரதான அரசியல் எதிரி யார சொல்றாரு? திமுக தானே சொல்றாரு. அப்ப நாங்க இவங்க அமைச்சரவையில இருந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா செயல்படுவோங்கிறது என்ன லாஜிக்? பதில் சொல்லுங்க டாக்டர். என்ன கேள்வி? இல்ல விசிகாலாம் நாங்க வந்து மந்திரி சபையில இருப்போம், ஆனா அந்த மந்திரி சபைக்கு எதிராக இருக்கக்கூடிய தாவேகா தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுகவோட உறவு கொள்ளும் அப்படின்னா அது என்ன, அது லாஜிக்கலா இல்லை. அப்படி உறவு கொள்ளும்னு அவங்க சொல்லலையே. அவங்க வந்து இஷ்யூ பேஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்க, தாவேகாவோட அமைச்சர்கள் இடம்பெற்றால் கூட தாவேகா விமர்சனம் கூட எங்கே வச்சிருக்கேன்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கூட்டம் இருந்தோம், இருந்தாலும் நாங்கள் விமர்சனம் பண்ண தானே செஞ்சோம். பிஎம் ஸ்ரீ திட்டம் இருந்துச்சு, அந்த திட்டத்தில் வந்து அவங்க அனுமதி இல்லாமல் கேபினெட்டில் முடிவு பண்ணாமல் மத்திய அரசில் போய் உடன்பாடு கண்டுட்டு வந்தாங்க. நாங்கள் கண்டிச்சோமா இல்லையா? ஆதரவு திரும்ப பெறணும்னு சொன்னோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியில் இடம்பெற்று விட்டார்கள் என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணி யூபிஏ இல்லாதமான இதே அக்ரிமெண்ட் கொண்டு வந்தபோது எதிர்த்தாங்க இல்ல. இந்த நியூவான்ஸுக்கும் அரசியல் வாய்ப்பு இருக்குல்ல டாக்டர். நம்ம வந்து why should we see இந்த பிரச்சனை தாவேகா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட். 5 வருஷம் திமுக ஆட்சி காலத்துல இவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கிடையாது, அதிகாரத்திலும் பங்கு கிடையாது. ஆனாலும் அவர்கள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடாது, ஆளுங்கட்சியை விட ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாகத்தான்
5 ஆண்டு தவறு காலம் சார். இருந்தார்கள். இந்த கண்டிப்பா கட்சிகள் எல்லாம் சார். எல்லோருக்கும் அந்த பார்த்திருக்காங்க. காலகட்டத்தில் அதிகமான தமிழ்நாட்டுல போராட்டம் எல்லோருக்கும் பண்ணது தெரியுங்க. நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நிமிஷம், தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அனுமதி பாருங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அதிகமான போராட்டம் பண்ண இடதுசாரி கட்சி எங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பினாங்களே. அந்த தொழிலாளர்களுக்கு வந்து இந்த வேலை நேரத்துல சாம்சங் பிரச்சனை போராட்டமா வந்தபோது இருக்கட்டும், எழுப்பினாங்களே, சாம்சங் எழுப்பினாங்களே, இஷ்யூ பேஸா நாங்க குரல் கொடுத்தோங்கிற. சாம்சங் எங்களுடைய சங்கமே நிறைய போராட்டம் பண்ணிருக்கோம். அது எங்க இருந்தாலும் தெரியல சார். போராட்டத்தை தாண்டி இவர்கள் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், திமுக அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் திமுக செய்தி தொடர்பாளர்கள் அதற்கு வந்து முட்டு கொடுப்பதை விட பல மடங்கு அதிகமாக இவர்கள் முட்டு கொடுத்தார். அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். திமுக காத்தளிப்போம். யாரு எதை பேசுறா பொறுத்தானே இருக்கு. 100க்கு 100 உண்மைங்கிறாரு. என்னண்டா, அதாவது அதுக்காகத்தான் அதிமுக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏதோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஒரு நிர்பந்தம் என்னன்னு இவர்களுக்கு ஒரு நிலைப்பாட்டு தான். எம்எல்ஏக்கள்னா ராஜினாமா பண்ணி அது தமிழக வெற்றி கழகம் வந்து தனி மெஜாரிட்டி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுக வந்து அவங்க தயவு தேவைப்படாதுன்னு அவங்களுடைய இன்னொன்று வந்து கொச்சப்படுத்துறது சார். ஒண்ணுல அப்புறம் நான் கேட்கிறேன், பாலன் இல்லத்துல ஒரு நீட்டுக்கு எதிராக போராட்டம் இருக்கு சார். நான் முடிச்சிடறேன் தயவு செஞ்சு. போராட்டம் அங்க வச்சுக்கிட்டு ஜனநாயகனையும் முதலமைச்சரையும் கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகம் படத்தை வெளியிட்டு போராடுறது கூட ஜனநாயகம் மறுத்த என்ன இருந்தது? நான் என்ன கேட்கிறேன் சார், இன்னைக்கு திராவிடர் கழகம் பரப்புரை ஏன் நீங்க தடுத்தீங்க? என்ன சார், ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்றீங்க, படத்தோட பேர் ஜனநாயகன். ஆனா ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டா இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல இல்ல, அந்த இளைஞர்களுக்கு இல்ல. அவரோட பாயிண்ட் என்னன்னா, ஜனநாயகன் படம் பார்த்தேன்னு ஒரு அம்மா சொன்னது அவ்வளவு பெரிய குற்றமா? இல்ல சார், அவர் பேச அவருக்கு பதில் சொல்லிட்டோம். அந்த ஒரு படத்துல ஏன் ஸ்டாலினுடைய படம், உதயநிதி ஸ்டாலின் படத்துல எல்லாம் போய் பார்க்கலையா? முதலமைச்சர் போய் பார்க்கலையா? எல்லாரும் போய் பார்க்கலையா? அமைச்சர்கள் சார், நான் இது வரைக்கும் ரொம்ப நேரம் பேசவே இல்லை. அதாவது அன்னைக்கு படத்தை பார்த்துட்டு வந்து அமைச்சர்கள் பேசினிய கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா, மனுஷன் காதை புத்திக்கிடுவார், காதுல இருந்து ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு மோசமா இருந்தீங்க. நான் கேட்கிறேன் சார், பாலன் இல்லத்துல அன்னைக்கு ஜனநாயகர் படத்திலும் முதலமைச்சர் அவமதிக்கிறேன். அதாவது நல்ல கண்ணு அவருடைய புகைப்படத்தை திறந்து வைக்கிறீங்க. அது கம்யூனிஸ்ட் ஒரு சிலை, கம்யூனிஸ்ட் ஒரு பிரிவு நடத்தினா கூட அது வந்து திமுக அதுக்கு ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைக்கல? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழைக்கல சார். அது கம்யூனிஸ்ட் கட்சி சார், வேற ஒரு அமைப்பு வந்து நல்ல கம்யூனிஸ்டே திறக்கிறாங்க. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூப்பிடுறாங்க, மரியாதை எதிர்க்கட்சிகளையும் கூப்பிடுறாங்க. இது வந்து இவர் எல்லாம் உத்தரவு போடக்கூடாது. இதுதான் யாரு உத்தரவு டீக்கு உத்தரவு போடுமா? நல்ல கம்யூனிஸ்ட் நீங்க தமிழ் அரசு திறக்கலாம். ஆளுங்கட்சிக்கு ஆக்கப்பூர்வமாக அறிவுரை வழங்குறீங்க, ஏத்துக்குறோம், செயல்படுறோம், உங்களுக்கு ஃபாலோ பண்றோம். ஆனா இந்த ஆட்சிக்கு முழுமையாக ஆதரவு இருந்துட்டு வர தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா நீங்க திமுக கூட்டணிக்கு ஒருவேளை நீங்க கூட்டணி இல்லாம போட்டியிட மாட்டீங்க எந்த காலத்திலையும் உங்களுடைய வரலாறு. அப்ப நீங்க திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா மக்கள் உங்களை ஏத்துக்குருவாங்களா? அந்த நிலைப்பாடு சரியாகுமா? தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக எல்லாமே எல்லா தேர்தலையும் கூட்டணி எல்லாம் போட்டிட்டு இருக்காங்களா? எதை எங்களை சொல்றாரு? எங்கனாலே அதிமுக திமுக பயணம், திமுக பயணம் கூட்டணி இல்ல. என்ன பேசுறது பேசுறோம். இந்திய கம்யூனிஸ்ட் தனித்து போட்டிட்டு இருக்க கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் பல தேர்தல் தனித்து போட்டி. அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆக்கப்பூர்வமான நீங்கள் குற்றச்சாட்டுகளும் அறிவுரை சொல்லுங்க, ஏத்துக்க. ஆனால் நீங்கள் வேண்டும் என்று சில விஷயத்தை திணிச்சு இந்த மக்களிடம் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதற்காக முயற்சி செய்வது சொல்ற மாதிரி எதிர்கால காலத்துல தேர்தல் நிற்கும் போது இது ஒரு ஜனநாயகமான இல்ல ஆதரவான நிலைப்பாடுல போய் நீங்க அப்ப ஓட்டு கேட்டுக்கு தான் முடியுமா? அதனால உங்களுக்கு அது ஒரு பின்னாடி ஓட்டு கேட்க முடியாது.
சவால் விடுறீங்க? நாங்க ஓட்டு கேட்க முடியாதா, போக முடியாதா? சவால் விடுறாரு கம்யூனிஸ்ட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வைகோ மீறி எங்களை ஆதரிங்கங்கிறாரு. வைகோ மீறி எங்களை ஆதரிங்க. வேற ஒண்ணும் இல்ல. நிலைப்பாட்டுல ஸ்டாண்டர்ட் அறிவுரையும் குறிக்கோளையும் நீங்க குற்றச்சாட்டு சொல்லுங்க. ஓகே, ரைட் ஆஃப்டர் உங்க கட்டளைக்கு யாரும் காத்து இல்லைங்க. டாக்டர், இந்த அலையன்ஸ் இன் திஸ் ஃபார்ம் சஸ்டைனபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பட் இதை தாண்டி வீட்டுக்கு வீடு வாசப்படி திமுக ஆட்சி காலத்துலயும் இந்த சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. பவர் இஸ் அ பைண்டிங் ஃபோர்ஸ் இல்லையா? இன்னைக்கு எங்க டிவிகே இஸ் தேர் டு ஸ்டே. அவங்க somehow மேனேஜ் பண்ண மாட்டாங்களா? இல்ல, அவங்களுக்கு லாங் டேர்ம் இது அவசியமாங்கிறது யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒன்று இந்த அதாவது உங்க கூட உங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்றவரு தொடர்ந்து வேற உங்க கம்பெட்டிட்டரே நல்ல கம்பெனி அதுவே நல்லா இருக்கு, அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அந்த மாதிரி ஒரு நபர் உங்க கம்பெனில சேர்த்துப்பீங்களா? சார், அவர் ஃப்ரீலான்சர் கிடையாது சார். உங்க மினிஸ்ட்ரியில உட்கார்ந்து இருக்காரு சார். இப்ப கம்யூனிஸ்டாவது வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. விசிகேயா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹரி. விஜய் வந்து இந்த இடைத்தேர்தல் முடிந்து அவருக்கு ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் ஒன்னும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டார். ரொம்ப ஒரு பிரச்சனை வந்தாலே தவிர இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் எப்போ அந்த சொந்த இதுல வந்து காலில் அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிறதோ நிச்சயமாக இவர்கள் மீது இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை குறைத்து கொள்ள விரும்புவார். இல்ல கொஞ்சம் டஃப் லைன் எடுப்பார். டஃப் லைன் எடுத்து நீங்க திமுக பக்கமா இருக்கிறதானா நீங்க அங்கேயே போய்க்கங்கிற மாதிரி தெரிவிச்சிருவார். அதுக்கப்புறமும் மீறி இவங்க இருந்தாலும் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் என்ன அப்படின்னா அவருக்கு இதுல ஒரு பென்ஷன் இருக்குல்ல. இன்னைக்கு அவர் நினைத்திருந்தா he could have gone the easy way. அதிமுகவோட ஒரு டீல் எடுத்திருக்கலாம். ஆனா ஒரு மதச்சார்பற்ற கட்சிகளா நமக்கு இருக்கணும் அப்படின்னு இவங்களை கொண்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாருல்ல. இல்ல ஒரு விஷயம் இதுல காங்கிரசினுடைய பங்களிப்பும் ஓரளவுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் ஏற்கனவே திமுக விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்த பிறகு அவர்களுக்கு இந்த மற்ற கட்சிகளோட ஓரளவுக்கு ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்கு. இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கு. இதன் காரணமாக இவர்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதிமுகவை உடைத்து அது வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகாம அதுல ஒரு மெஸ் ஆகி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இப்ப உடைக்கிறது ஓகே ஹரி. நான் சொல்றது மே மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் இத்தகைய முயற்சி மேற்கொண்டு அந்த முயற்சி வெற்றி பெறாவிட்டால் ஆட்சி அமைப்பது மிகவும் கடினமாகி இருக்கும். அதனால ரிஸ்க் எடுக்காமல் இப்பொழுது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் மீது எப்பொழுது இது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், மேக்சிமம் ஒரு 1 இயருக்கு. அன்லெஸ் இவர்கள் இந்த அரசை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்யறது, திமுக தான் எங்களுக்கு தாய் வீடுங்கிற மாதிரிலாம் சொல்றதுங்கிறது வந்து நிச்சயமாக அது விஜய் வந்து ரசிக்க மாட்டார். யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு இவர் விஜய் நிலைமையில் யார் இருந்தாலும் அதை ரசிக்க மாட்டார்கள். டாக்டர், நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். இல்லை, அவர் சொல்ற கருத்துக்கு உடன்பாடு இல்லை சார். நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். இப்போ வந்து டிவிகேக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோம். டிவிகே டஃப் ஸ்டாண்டர்ட் தான் எங்களுக்கு டஃப் ஸ்டாண்டர்டுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதா என்ன? அதே மாதிரி வந்து எங்களுக்கு தாய் வீடு திமுகலாம் சொல்ல. இன்னும் சொல்ல போனால் திமுக சொல்லி டிவிக்கு ஆதரிக்கல. ஏன்னா அவங்க தரப்பில் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக சொல்லி நாங்கள் வந்து டிவிக்கு ஆதரிக்கலை. அதே போலவே எங்களுடைய தயவோட அந்த ஆட்சி நடக்கல திமுக தரப்பில் சொன்னாங்க, அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வந்து எங்களுடைய கட்சி எடுத்த நிர்வாகக்குழு எடுத்த முடிவு. நாங்கள் தனிப்பட்ட கட்சி, சுதந்திரமான கட்சி. எனவே எங்களுடைய கட்சி தான் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து இந்தியாவுடைய மதச்சார்பை, ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க பரந்துபட்ட அளவில் எல்லா ஜனநாயக சக்தியோடு இணைந்து செயல்படுவோம். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் எங்களுக்கு பிரதான எதிரி காங்கிரஸாக இருந்தாலும் கூட காங்கிரஸும் அங்கே கூட இந்தியா கூட நாங்கள் இருக்கிறோம். அது வந்து பொதுவான நாட்டு நலன் தான். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அரசியல் வாய்ப்பு உள்ளதானே. திமுக சொல்லி நாங்க போகல அப்படின்னு சொல்றவங்க இந்த முடிவை எடுப்பதற்கு முன் ஒரு முறை சந்திக்கவில்லை, 2 முறை சந்திக்கவில்லை, 3 முறை திரு ஸ்டாலின் அவர்களை தான் இந்த முடிவை எடுக்கிறார். கூட்டணி கட்சி ஒரே கூட்டணியில் இருந்த சார் அரசு டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா? அவங்க ஒரு கருத்து சொன்னா நாங்க மறுத்து அவங்கள விட்டுட்டு போறது அவங்களே டிஸ்கஸ் பண்ணுவீங்க சார். நீங்க வந்து சொல்றது தவறு.
நாங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்குள்ள இடம் பெற்றோம், அதுல தான் வெற்றி பெற்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தேர்தலுக்கு பிந்தைய நிலையில வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா? அப்படியே காங்கிரஸ் மாதிரி நாங்க அரசியல் வரலாமா? நாகரிகத்துக்கு இடம் இல்லையா கேக்குறேன். அரசியல் இல்ல நாகரிகம் இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களை விட்டுட்டு போறோங்கிறதுக்கு 3 வாட்டி 4 வாட்டி அவர்களே சந்திப்பாங்களா? ஒரு வாட்டி கரெக்ட் மரியாதை நிமித்தமாக இவ்வளவு நாள் நாங்க கூட்டணியில் இருந்திருக்கிறோம், இப்ப நாங்க கூட்டணியை விட்டுட்டு விலகுறோம் அப்பொழுதெல்லாம் அதுவும் சொல்லல. சொல்லல சார். கூட்டணியில விட்டுட்டு US வந்து correct ஆ புரிஞ்சுக்கணும் சார் விலகுறோங்கிறது சொன்னதே வந்து 10 நாள் கழிச்சுதான். உடனே அடுத்த நாளெல்லாம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு திமுக பாசம் போகலைங்கிறாங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனைகள் அனைத்திலும் திமுகவுடன் தான் சேர்ந்து செயல்படுவோம் சொன்னீங்களா இல்லையா? இந்திய சார், கம்யூனிஸ்ட் சொன்னீங்களா கட்சி இல்லையா? சுதந்திரமான மக்கள் கட்சி பிரச்சனைகளில் அது எழக்கூடிய நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுக்கிற எல்லா விதமான உரிமை உண்டு. திமுக முரண்படக்கூடிய சூழல் பட்டிருக்கின்றோம், முரண்படுவோம். ஆனா அதே சமயத்துல மதவாத சக்தியை எதிர்த்து போராடுவதற்கு அனைத்து ஜனநாயக சக்தியோடும் இடதுசாரி சக்தியோடும் மதவாத நாங்கள் வந்து மதச்சார்பற்ற சக்தியோடு இணைந்து செயல்பட தயார். ஆனால் அதே காலத்தில் ஒன்று யோசிக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க. நாங்கள் இதே காலகட்டத்தில் தான் இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உருவாக்கி அடுத்த கட்டத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அது வந்து தேர்தல் கூட்டணி இல்லாவிட்டாலும் மக்களுக்கான போராட்டங்கள் அணிசரிக்கை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். பாயிண்ட் டேக்கன் டாக்டர். கம்யூனிஸ்டுக்கு 2 பேரும் சரி, அதை தாண்டி இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டியாச்சு. இது ஒரு கூட்டணின்னு பேர் வச்சு அதுக்கு ஒரு கொள்கை சொல்லி ஒருங்கிணைப்பாளர் போடுறதுல அடுத்த கட்டம் போவே இல்லையே. இஸ் ஆல் வெல் இல்ல போங்க. அது இப்போ வந்து இந்தியா கூட்டணி தமிழகத்துல இல்ல தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி உருவாக்க போறீங்க. ஆனா அது அடுத்த கட்டமே போகலையே. அடுத்த கட்டம் போவோம், அடுத்தது தானே. அதுக்கு முன்னாடி தான் இங்க கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு நிலைப்பாடு தெளிவில்லாம போயிட்டு இருக்காங்கல்ல. தெளிவா இருக்கிறோம். விஜய் மட்டும் இல்ல, நீங்க மக்களை திரும்ப ரசிக்க திரும்ப மாட்டாங்க. சொன்னா அதோட புரிஞ்சுக்கலாம். முடிச்சிடுறேன் சார். அரசியல் மட்டும் இல்ல, திரும்ப ரசிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி இந்த பேசாதீங்க, நிலைப்பாட்டை குழப்பம்னே. நீங்க தெளிவா திரும்ப சார், சொல்றோம். எங்களுக்கு எதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ். அது ஆட்சி விட்டு ஆயிட்டு மோடி ஆட்சி. உங்களுடைய எதிரி பிஜேபி திரும்ப சொல்றேன். எல்லா மதச்சார்பற்ற ஜனநாயக உங்களுடைய எதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ். உங்களுடைய என்ன ஊழல் எதிரி இல்லையா சார்? நீங்க குழப்பாதீங்க, நீங்க குழம்பாதீங்க. முதல்ல தெளிவா இருங்க. சார் ஊழல் எதிரி இல்லையா சார்? ஊழல் உங்களுக்கு எதிரி இல்லையா சார்? சார் இன்னைக்கு குடும்ப ஆட்சி உங்களுடைய எதிரி இல்லையா சார்? ஆமா, நான் என்ன கேக்குறேன், தொழிலாளர்கள் தூய சக்தி சொல்லிச்சு சார். இருங்க, ஏன் சார் உங்களுக்கு எதிரி இல்லையா சார்? தூய சக்தி எல்லாரும் அதிமுக ஊழல் வாங்கி சேர்த்தா எப்படி சார் தூய சக்தி சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஊழல் கட்சியில சேர்த்தா அது எப்படி தூய சக்தி? அவங்க கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. என்ன ராஜினாமா பண்றாங்க? ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. ராஜினாமா பண்ண உங்களுக்கு வரவங்கள கூட கட்சியில சேரக்கூடாதுனா தூய சக்தி இமேஜ் பாதிக்காதா சார்? தூய சக்தி இமேஜ் பாதிக்காதா சார்? இப்போ ஊழல்வாதியை சேர்த்துக்கிட்டு தூய சக்தி சொன்னா என்ன அர்த்தம் சார்? சொல்லுங்க. தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மேல வழக்கு இல்லையா சார்? சார் வழக்கு வேற சார். வழக்கு இல்லையா சார்? அவங்க நிறுவனம் ஆயிருக்கா சார்? அவங்க நிறுவனம் ஆயிருக்கா சார்? எல்லா என்ன சார் நீங்க பேச்சு பேசுறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் பல நியாயத்தோட பேசுங்க. கம்யூனிஸ்ட் மேல பல வழக்கு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் பல பேர் மீது வழக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் கேரளால பல அமைச்சர்கள் மீது வழக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பேசாதீங்க. நீங்க இன்னைக்கு ஊழல் சக்திகள்னா நிறுவனமா இருக்கா? அதான் கேள்வி. இன்னைக்கு திமுக இருக்காங்க, ஊழல் சக்திகள் இருக்காங்க. அது உங்களுக்கு பரவாயில்ல, அது பரவாயில்ல. குடும்ப ஆட்சி பரவாயில்ல. நான் கேட்கிறேன், நீங்க தான் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுக்கல, எங்க பலத்துக்கு ஏற்ப சீட்டும் கொடுக்கல, இந்த அதிகாரம் கூட உங்களுக்கு கொடுக்கல. ஆட்சியில பங்கு எப்ப சொல்றாங்க? சண்முகம் சொல்லிருக்காரு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, எங்களை பலம் அறிந்து ஆட்சியில பங்கு கொடுக்கல கேட்டான். யார்கிட்ட கேட்டா சொல்லுங்க? அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா எங்க கேட்டாங்க சொல்லுங்க? அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, எங்க பலத்துக்கு ஏற்ப சீட்டும் கொடுக்கல. இது சண்முகம் சொன்னது. சீட்டு கொடுக்கல, அவங்க கொடுத்துறாங்க. என்ன பிச்சை எடுக்கிறோம்? அப்போ உங்களுக்கு உங்களுடைய வெறுப்பையும் காட்டுறீங்க. பரஸ்பர ஏற்றுக்கொள்ளக்கூடியது பிச்சை எடுக்கிறாங்க. பல விவாதங்கள்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தமிழக வெற்றி கழகமும் மற்ற கூட்டணி கட்சிகள் ஜெல்லாவில் இந்த கூட்டணி நீடிக்காது, அவர்களுக்குள் பல வேறுபாடு கருத்து சார். உங்க ஆட்சியில கூட ஒரு விஷயம் எமர்ஜென்சி காலத்துல கூட போராடுறதுக்கு அனுமதி இந்த அளவுக்கு மறுக்கப்படல. உங்க குரல் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த விவாதத்துல பங்கெடுத்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவரும் கம்யூனிஸ்டும் கொஞ்சி கொலாவனதே ஒரு உதாரணம் இந்த கூட்டணி ஜெல்லாவிலங்கிறது. சார் இது என்ன சார் ஆக்கப்பூர்வமான கருத்து? தப்பா சொல்லாதீங்க. முரண்பாடு இல்ல. 2 முறை சொல்லிட்டேன். இப்போ நீங்க சிபிஐ சிபிஎம் இடதுசாரிகள் எந்த கூட்டணி இல்ல. சிபிஐ உங்களா கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இந்த நிலையில நாங்க எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். அத கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சு பாராட்டி இருக்காங்க.
விடுதலை சிறுத்தைகள் சரி, பார்ட்டி அப்ப ஏன் அந்த இருக்காங்க. கம்யூனிஸ்ட வையறீங்க? நீங்க அப்ப ஏன் அந்த சார், கம்யூனிஸ்ட ஒவ்வொரு சிலங்க திட்டுறீங்க? அவங்களுக்கு ஏன் புரிஞ்சுக்கலன்னு சார், சொன்னீங்க? அவங்களுக்கு ஏன் புரிஞ்சுக்கலன்னு அவங்க ஏன் ஸ்டைலே பிரச்சனை குறை பண்றீங்க? சொல்றதுக்கு ஸ்டைல் சார். ஒரே ஒரு அதனால விஷயம் பண்ணுவாங்க. சார். நாங்க ஆக்கப்பூர்வமா எடுக்கிறோம், ஒரே அவ்வளவுதான். ஒரு விஷயம் சுமந்த் ராமன் சரியா சொன்னார். அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டிக்காக காத்திருக்கார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆபத்தும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அன்புமணி ராமதாஸோடு தற்பொழுது வெற்றி கழகம் ரொம்ப இணைவோடு இருக்கிறார்கள். என்றைக்கு வேண்டுமானாலும் திருமதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டிய சூழல் வரும். ரூமர்னு சொல்லிட்டாரு. ரூமர் இல்லை. அந்த அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு சென்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பும் புஷி ஆனந்த் அவருடைய அமைச்சர் இருக்கையில் அமராமல் எதிரே விருந்தினர் இருக்கையில் அமர்ந்து உரையாடியதும், ஆதவ் அர்ஜுனாவோடு அன்புமணி அவர்கள் ஷட்டில் காக் விளையாடினதும், இதெல்லாம் பாமகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்று இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நெருங்கிவிட்டது. காங்கிரஸ் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை அப்படியே ஸ்டேல்மெட்டில் நிற்கிது. என்னைக்கு வேண்டுமானாலும் பாமக உள்ளே வரலாம், விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரலாம். பாமக சேர்றதுல உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கா? விசிகாவுக்கு இருக்கு, இடதுசாரிகளுக்கு இருக்கா? இல்லை, நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இல்லை, எந்த கூட்டணியில் இல்லை. இப்போ அதனால் இப்போ அதெல்லாம் கற்பனையில் பேசிட்டு இருக்க முடியாது, ஊகங்களை பேசிட்டு இருக்கக்கூடாது. கான்கிரீட்டான நிலைமையில் வரட்டும், கான்கிரீட்டாக முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம லெட்ஸ் அட்ரஸ் த எலிஃபென்ட் இன் தி ரூம். இன்னைக்கு திமுக கூட்டணி வைத்திருந்த போது இந்த கான்ஃபரன்ஸ்லாம் இருந்த போது இருந்த ஒரு இசைவு இன்னைக்கு மிஸ்ஸிங். அது வந்து நீங்க வந்து உறுதியாக அவங்களோட சப்போர்ட்ல இருக்கிறீங்க. ஒரு வலுவா இந்த கூட்டணி இருக்குங்கிற ஒரு நலம் விரும்பியா உங்களுடைய பார்வை? 2 நிமிஷத்துல சார். எஸ், வாழன் இல்லத்தில் எப்படி ஆர்ப்பாட்டம் நடந்ததோ அதே மாதிரி எங்களுடைய தாயகத்திலையும் வந்து மாணவர் போராட்டம் கான்சென்ட்ரேட்டட் கோர் இஷ்யூ அது ஒன்று. சுமன் சார் சொன்னார், அண்ணா அவர்கள் சொன்னால் உறவுக்கு கை கடுப்போம், உறமைக்கு குரல் கொடுப்போம். 8 மணி நேரம் வேலை வாய்ப்பை வந்து 12 மணி நேரமாக திமுக ஆட்சி அமைத்த பொழுது இடதுசாரிகளோடு நாங்கள் சேர்ந்து போராடுறோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் படி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தோற்கடிக்க முடியாதவர்கள் யாரும் கிடையாது. 2008 ஒலிம்பிக்கில் அலிசன் ஃபெலிக்ஸ் உசைன் போல்ட் வந்தபோது இனி இது யாரும் வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, ஆலிசன் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 வருஷத்தில் வந்து அதை வீழ்த்தினாங்க. ஆக வீழ்த்த முடியாதவர்கள் யாரும் இல்லைன்னு. ஆனால் 1000 கல் ஓட்டம் கூட ஒரு சின்ன அடியிலே துவங்குகிறதுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன அடியை இன்றைக்கு தாவேகா எடுத்து வைத்திருக்கிறது. வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு கல்விக்கூடங்களில் என்ஓசி இல்லாமல் இன்றைக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது. சார்பதிவாளர் அலுவலகத்திலே, ஆர்டிஓ ஆஃபீஸிலே இவர்கள்லாம் ஒரு மாற்றங்கள் தெரிய வருகிறது. அதற்குண்டான சமிஞ்சைகள் வந்திருக்கிறது. ஆகவே இந்த ஓட்டம் வந்து ஒரு சின்ன ஓட்டமாக துவங்கி இருக்கிறது. அதை ஏன் நம்ம பாராட்டக்கூடாது? ஏன் பாராட்டக்கூடாது? இறுதி கருத்தை கேட்க ஆரம்பிச்சோம். ரொம்ப சுருக்கமா, ஆளுக்கு 10 வினாடிகள் இறுதி கருத்து. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தாவேக்காவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். இந்த ஆதரவு தொடரும். ஒருவேளை மதவாத சக்தியோட கூட்டணி சேர்ந்து ஆதரவை திரும்ப பெறுவோம். ஆனால் அதே சமயத்தில் எல்லா மதச்சார்பற்ற சக்தியோடும், ஜனநாயக சக்தியோடும், இடதுசாரி சக்தியோடும் ஒரு பரந்துபட்ட அணி சேர்க்கையை, பரந்துபட்ட மேடையை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஆபத்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மத்திய அரசு அதை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதுதான். ஓகே, ரொம்ப சுருக்கமா சார். எங்களை விட்டு சென்ற கூட்டணி கட்சிகள் வெகு விரைவில் எங்களை தேடி வரக்கூடிய காலம் கனிந்து விட்டது. மதிமுகவை நாங்க வந்து எந்த காலத்திலையும் சேர்க்க மாட்டோம். நாங்க தற்கொலைக்கு சமம். ஒரு திமுகவுல போறது எங்களுக்கு தற்கொலைக்கு சமம். நின்ன எம்எல்ஏவே அவங்கள ஆதரிக்கல. திமுக தற்கொலைக்கு சமம். எம்எல்ஏவே இல்ல. மதிமுக உங்க எம்எல்ஏ ஒருத்தர் போயிருக்கிறாரு. ஒரு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ போயிருக்கிறாரு. சும்மா வந்து இதே வேலையை வச்சிட்டு இருக்காரு. துரோகத்தின் அடையாளம் வைக்கோ. ஆமா, குடும்ப அரசியல் எங்களை சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு மகனே குடும்ப அரசியல் வச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பத்தை எட்டுனது நீங்க வச்சிருக்கீங்களா சார்? அது கட்சியினுடைய முடிவு. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீங்க எட்டுனது வாரிசா வச்சிருக்கீங்களா? மதவாதிகளுக்கும் எதிரான இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஊழலற்ற ஆட்சியை மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதுதான் இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக 5 வருடம் இன்றைக்கு சித்தாந்தத்தில் அதாவது வந்து இடதுசாரிகள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட சித்தாந்தம் என்ன? அது பெரிய ஊழலற்ற ஆட்சி, மக்கள் மனநிறைவோடு வாழக்கூடிய ஆட்சி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஹரி உங்களுக்கு. இன்னித்து இந்த நிகழ்ச்சியில தற்கொலைக்கு சமம், ஒரு பொழுதும் இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். இதெல்லாம் எங்கேயாவது கொஞ்சம் சேவ் பண்ணி இந்த ஃபுட்டேஜை எங்கேயாவது வச்சுக்கோங்க. வசதியா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு காட்டு எல்லாம் பாப்போம். வாட் சேஞ்சஸ்னு நிகழ்ச்சியில மறுபடியும் கூட்டு கட்சி அரசியலே வேணான்னு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.